மணவெளி தொகுதி புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் மாணவர்களின் பயன்பாட்டில் இல்லாத பழைய கை கழுவும் சிமெண்ட் கட்டை இடிந்து விழுந்து 3 குழந்தைகள் காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இது பற்றிய தகவல் அறிந்த பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆறுதல் கூறி மருத்துவரிடம் உயர் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தார். அப்பொழுது மாநில அமைப்பாளர் கூறியதாவது: புதுவை மாநிலத்தில் இதுபோன்ற சம்பவம் மிகவும் வருந்தத்தக்கது. பள்ளியிலேயே பணிபுரிகின்ற ஆசிரியர்களும் ஊழியர்களும் கட்டிடத்தின் தன்மைகளை ஆராய வேண்டும். உடனுக்குடன் அரசாங்கத்திற்கும் மேல் அதிகாரிகளுக்கும் தகவல் சொல்லி இப்படி பழுதுபட்ட கட்டிடங்களை மதில் சுவர்களையும் உடனடியாக புதுப்பிக்க வேண்டும். அந்த பள்ளியில் உள்ள குழந்தைகளை பள்ளிக்கு அருகில் உள்ள வேறு பள்ளிக்கு மாற்ற வேண்டும். இதுபோன்ற சம்பவம் இனி வரும் காலங்களில் நடைபெறாத அளவிற்கு இந்த அரசு பார்த்து கொள்ள வேண்டும் என கூறினார். அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை நிலைய செயலாளர் சுப்பிரமணி, நகர இளைஞர் சங்க மாநில செயலாளர் பிரதீப், வன்னியர் சங்க மாநில பொறுப்பாளர் மணிரத்தினம், நயினார் மண்டபம் எஸ்.ஜி. வேலு, தினேஷ் மற்றும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள், கிராமத்தினர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மணவெளி தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் கிராமத்திலே, மீனவ கிராமத்திலே இன்றைய காலை அதிர்ச்சி சம்பவமாக அங்கே இருந்த சுற்றுச்சுவர் மதில் சுவர் விழுந்து இன்றைக்கு 3 குழந்தைகள் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த செய்தியை அறிந்து உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி உயர் சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளோம். இதிலிருந்து ஒன்று மட்டும் இந்த புதுவை அரசுக்கு தெரிவிப்பது சொன்னால், அனைத்து பள்ளிகளினுடைய தரங்களையும் கட்டிடங்களையும் அதன் தன்மைகளையும் நிறையாக ஆய்வு செய்ய வேண்டும். அங்கே பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் இதற்கான தகவலை உடனடியாக மேலதிகாரிகள் சொல்லி இது மாதிரியான சம்பவம் வருங்காலத்தில் நடக்காத அளவிற்கு பார்த்துக்கொள்ள வேண்டும்.